ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது மயங்கொலி சொற்கள். மயங்கொலி சொற்கள் அப்படிங்கிற சொற்களை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போகிறோம். மயங்கொலி எழுத்துக்களை முதல்ல பார்க்கலாம். சொற்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எழுத்துக்களை பார்க்கலாம். எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் மட்டும் ஒலிக்கும் முறையில சில வேறுபாடுகளை கொண்டிருக்கும். ஆனால் சரியா நம்ம ஒலிக்கலன்னா அது வேற எழுத்துக்களாகவே உணரப்படும். அவ்வாறு ஒலிக்கும் எழுத்துல மயங்கொலி எழுத்துக்கள்னு நம்ம சொல்றோம். அதுல இருக்கிற அதை மயக்கத்தை உண்டு பண்ற எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லா 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 ரா நா. இவை 8 எழுத்துக்கள் மயங்கொலி எழுத்துக்களா நம்ம சொல்றோம். மயங்கொலி எழுத்துக்கள் என்னென்ன பெயர்கள், மயங்கொலி எழுத்துக்களுக்குரிய பெயர்களை நம்ம பார்க்கலாங்களா? லா, நுனினா. நுனினா அப்படின்னா இது வார்த்தை அல்ல, நம்ம நாக்குல சொல்றோம் இல்லைங்களா? நுனி நாக்குல வர லகரம் தான் நுனினா லகரம் அப்படின்னு நம்ம இதை அடிப்படையில அழைக்கிறோம். இதுக்கு தனி லகரங்கிற அர்த்தமும் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா ழ. இது நாமடி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாமடி லகரம்னா நாக்க மடிச்சு நடுவுல வச்சு லா சொல்றோம் இல்லைங்களா? அதனால இது நாமடி லகரம் அப்படின்னும் பொது லகரமாவும் இதை கூடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ழ. இது தமிழுக்கே தனி சிறப்பு சேர்க்க ஒரு எழுத்து அப்படின்னு சொல்றோம். இதை சிறப்பு லகரம் எனும் அழைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மூணு சொல்லினா சொல்லுவோம். இது மூணு சொல்லினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டானாவோட தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது டாவோட தான் இந்த மூணு சொல்லினா சேர்ந்து வரும். இதை டன்னகரம் அப்படின்னு கூறுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தகரமும் நகரமும் சேர்ந்த இடத்துல பிறக்கிறதுனால இது தன்னகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு சுழினா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டன்னகரத்தை போலவே ரன்னகரம் அப்படிம்பாங்க. இது ராண வர்ற இடத்தெல்லாம் இந்த ரெண்டு சுழினா வரும். அதனால ரன்னகரம் அப்படின்னு சொல்றோம். ஒரே இடத்துலதான் பிறக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ர. இடையில எழுத்து என்பதனால இது இடையின ரகரம் எனும் சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ர. வல்லின எழுத்துங்கிறதுனால வல்லின ரகரம் எனும் இதை அழைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மயங்கொலி சொற்களை பார்க்கலாம். மயங்கொலி சொற்கள்ங்கிறது தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரே ஒலிப்பினதான் இருக்கும். ஆனா முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவைகளா இருக்கும். அது வேறுபட்ட எழுத்துக்கள் அப்படின்னா நுண்ணிய வேறுபாடுதான் இருக்கும். பாத்தீங்கன்னா எது சரி எது தவறுன்னு மயங்க வைக்கிற எழுத்து. அதாவது இதை சொல்லிட்டோம்னா இது சரியா இது தப்பா போயிடுமா. இப்ப வா அப்படிங்கறதுலயே ஒரு சில வார்த்தைகள் மாறி வரும் இல்லைங்களா? அது மாதிரி ஏன் கூப்பிட்ட எது கூப்பிட்டங்கிற மாதிரியான வார்த்தைகள் தான். அதுல இருக்கிற வார்த்தைகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். அல். அதுல முதல்ல பார்க்க போறது அல். அல்லல், துன்பம், அண்மை, தீமை, ராக்காலம், இரவு, இருள், எதிர்கால தன்மை, ஒருமை விகுதி, எதிர்மறை குறிப்பு, வினைப்பகுதி, ஒரு சாரியை, சுக்கு, மதில், மயக்கம், மாலை, சூரியன், வெயில், மெய்யெழுத்து, வறுமை, கருமை. இதை அல் அப்படிங்கறதுல சேர்த்துக்குவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லல் படுவது, துன்பப்படுவதுங்கிறோம் இல்லைங்களா? அதனோட தமிழ் அர்த்தம் அல்லல் படுவதுதான். அல்லல், அள்ளி எடு, அள்ளு, ஆக்கம், ஒரு நோய், ஒரு விகுதி, வெண்பால் விகுதி அப்படிம்போம். கன்னம், காது, கூர்மை, செறிவு, நெருக்கம், நெருங்கு, பட்டிரும்பு, பெண்பால் விகுதி, வண்டி வில்லை தாங்கும் கட்டை, வன்மை, பூட்டு, நீர்முள்ளி, அள்ளி மாந்தம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வருவதோட ஒரு சில தெரியாத வார்த்தைகள்லாம் வரும். இப்ப அல்லுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் பேப்பர்ல வண்டி வில்லை தாங்கும் கட்டை அப்படிங்கிறது வரும். இது தெரிஞ்ச வார்த்தைகளோட தெரியாத வார்த்தைகளுக்கு தான் இதுல வாய்ப்பு அதிகம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அழி. ஆண் பெண் தன்மையற்றோர், பேடி, பலராமன், யமன், உழவன், உழவுசால், காகம், குயில், தேன், விருச்சக ராசி, விருச்சகம், நறுவிழி மரம், வைரம் இல்லா மரம், தீ, நெருப்பு, சோறு. வைரம் இல்லா மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மரம் காயிற தன்மை வரும்போது அது வைரமா மாறுதா இல்லையான்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மரத்தை கூட அழின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அழி. கேடு, இல்லாமல் செய், கெடு, கெட்டது, வைக்கோல், கிராதி, வண்டு, மிகுதி, வருத்தம், களி, முகம், இரக்கம். இதை அழின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பு, அருள், இரக்கம், எளிமை, கல், காய், குளிர்ச்சி,
கொடு, கொடை, தேல், வண்டு, தேன், கருந்தேனி, மாட்டுக்காடி, கிராதி, மரவொரி மரம், தழையலி. இதை பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அலை, நீர்த்திரை, கடல், கருமணல், நிலம், மது, கண்டனம், கடல் அலை, நீரலை, அலை செய்தல், வருந்துகை, மிகுதி, கொலை, அலைதல். இத நம்ம இதுல பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அலை, அழைப்பிதழ் அப்படிங்கிற வர அலைதான் இது. ஆனா இதுக்கு முதல்ல எடுத்துக்காட்டு வர்றதே அழுகைதான் நம்ம வரும். இது குழப்பத்துக்கு உண்டான கேள்விகளாகவும் இது வரும். இது முக்கியமான கேள்விகள்லயும் ஒண்ணு. நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இத கூப்பிடு, வர வேண்டும். இத அலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அலை, துழாவு, களை, குகை, தழுவு, நண்டு, தயிர், மோர், மலைக்குகை, வெண்ணெய், புற்று, பொந்து, வளை, முளை. இத பாத்தீங்கன்னா துழாவுங்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கிற ஒரு சொல்லுதான். நம்ம துளவி தேடி எடுக்கிறத துழாவுங்கிற மரபு சொல்லலையும் நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆள், மரவகை, ஆலமரம், நீர், வெள்ளம், அகர்சட்டி, கார்த்திகை, நஞ்சு. இத ஆள்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆள், அமுக்கு, ஆழமாதல், மூழ்கு, ஆழ்தல், தாழு. அத ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆள், அடிமை, அரசு செய், ஆளுதல், ஆண்மகன், திறமையுடையோன், வீரன், காளாள், கணவன், ஊழியன், தொண்டன், ஆட்சி செய்தல், வளர்ந்த ஆள், ஆள் மட்டம், அரசு, தொட்டால்வாடி. இதுல பாத்தீங்கன்னா ஆள்ல பாத்தீங்கன்னா தொட்டால்வாடிங்கிற வார்த்தை புதுசா இருக்கு. நீங்க இத குறிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளி, மலைத்துளி, நீர்த்திரள், பனிக்கட்டி, ஆழங்கட்டி, மலை, காற்று, பூதம், கள், அமுதம், தோழி, கூட்டம், தேள், தேனி, மனைவியின் தங்கை. இத ஆளின்னு நம்ம சொல்லுவோம். மனைவியின் தங்கை இது யாரும் குறிப்பிட்டு கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த கேள்விக்கு வரும்போது ஆளி என்னன்னு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளி, உருளை, கடல், கடற்கரை, கட்டளை, குடற்குழி, குயவன், திகரி, சக்கரம், செடி வகை, மோதிரம், வட்டம், சக்கரப்படை, ஆணை சக்கரம், யானை, கைநுனி, குன்றி. இத ஆளின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளி, ஆழ்வோன், செடி வகை, கிழிஞ்சல் வகை, யானையாளி, சிங்கம், கீரை வகை, சிறு மூட்டை, வழுக்கல், விலங்கு, வைப்பகம், தூய்மையான கருத்து, பாங்கி, பாலம், பனி, பயனின்மை, ஒழுங்கு. இத ஆளின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலை, கரும்பாலை, தொழிற்சாலை, கரும்பு, கல், கூடம், யானை கூடம், நீராறை, கருமஞ்சாறு, தண்டனை. இத ஆலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆலை, அருகம்புல், சிங்கம், புலி, யானையாளி, யானை, வெள்ளை திண்ணை. இதுல பாத்தீங்கன்னா ஆளி, அலை எல்லா இதுக்குமே சிங்கம், புலி இது மாதிரியான வார்த்தைகள் வரும். ஆனா இத அதிக இதுல கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல வர்ற மாற்று கருத்து கேட்கப்படும். அருகம்புல், சிங்கம், புலி, யானையாளி, யானை, வெளித்திண்ணை, தெருப்பந்தல். இத ஆலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இழவு, இழவ மரம், விழிப்பெயர். இத இளங்கிறது சொல்லுவாங்க. தவற விடுதல் அப்படிங்கறதான் தவற விடு அப்படிங்கறத அப்படிங்கறதுல சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இழகல், சிறிய, இளைய. அடுத்தது பாத்தீங்கன்னா இழந்தவன், இல்லாதவன், இல்லை அப்படிங்கிறத, இல்லாதவன்கிறத இல்லாதவள் அப்படிங்கிற வார்த்தையும் இல்லைங்கிறத நம்ம இலி அப்படிங்கறதுல வரும். இல்லாதது, எலி, இதுவும் சேர்ந்து வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இகழ்வு, இழிவுபடுத்து, இறங்கு, தாழ், பழி, வழிதல். இத சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இகழ்ச்சி, குற்றம், சிரிப்பு, இகழ்ச்சிக்கு குறிப்பு, நகை, யாழின் நரம்புகளுள் ஒன்று, ஒரு வகை சுரம், பல்லை காட்டு, இழிவு. இது இழி. அடுத்தது பாத்தீங்கன்னா இல்லை, இது ஒரு குறிப்பு தான். இலைங்கிறதுல இல்லைங்கிறது வரும்போது, இலைங்கும் போது நம்ம செடி வகையை தான் சொல்லுவோம். ஆனா இல்லைங்கிற குறிப்பு இதுல முக்கியம். தாவர உறுப்பு, வாழை இலை, மரம், செடி கொடிகளின் இலை, தாழை, பூவிதழ், வெற்றிலை, கதவின் இலை, படலை, மாலை, அணிகளின் இலை, தொழில், பச்சிலை, சக்கரத்தின் ஆரம், ஆயுத வழகு,
இத வந்து இலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இலை. ஆபரணம், நகை, நூல், நூல் இலை, அணிகலன், நூற்கயிறு, நூற்கும் நூல், பஞ்சு நூல், கட்டுக்காப்பு, கயிற்று கட்டுக்காப்பு, இத வந்து இலையில வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இலை. உடல் சுருங்கு, அதாவது உடல் இளைத்தவன் அப்படின்னு சொல்றோம்ல, இளைத்ததுக்கு உடல் சுருங்குங்கிற வார்த்தை தமிழ் வழக்கத்துல இருந்தது. தலைக்காவல், இலைப்பட்டை, இலைப்படை, காவற்காடு, கட்டுவேலி, பூமி, இளமை, தம்பி, தங்கை, மேகம், முகில், மெலி, பசு, திருமகள், இதெல்லாம் வந்துட்டு இலையில வரும். அது பார்த்தீங்கன்னா உருண்டை, கழுமரம், தேங்காய் உரிக்கும் கருவி, இத நல்லா பாருங்க. உள் அப்படிங்கிறதுல தேங்காய் உரிக்கும் கருவியும் இதுல வரும். பசுவின் கழுத்திட்ட சுழி, கழுத்திட சுழி, இது வந்து உள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உள் அந்தரங்கம், இடம், உள்ளம், உள்ளிடம், மலை, மறை, மனம், மனவெழுச்சி, உள்ளான் எனும் பறவை, உள்ளான் எனும் பறவை கூட உள்ளுக்கு வரும். உள, பண்படுத்த, உள, உள்ளன. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒளி, இடது பக்கம், பொழுது, அளவு, ஏழுறுப்பு, ஏழனுறுப்பு, இது வந்து ஒளின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒளி, தச்சுக்கருவி, நகஞ்சீவி, கணிச்சி, சித்திருக்கும் கருவி, இடம். அடுத்தது பாத்தீங்கன்னா உழு, தானிய பதர், திணை முதலிய பதர், அது வந்துட்டு நம்ம உழுன்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா உழு, உழுவான், நிலத்தை உழு, உழவு, பயிர் செய், பிள்ளைப்பூச்சி, மென்மை, வலுவழுப்பு, ஏறு, வளவளப்பு, ஏருளு, நிலத்தை கிளை, இத வந்து நிலத்தை பிளந்து போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏருளு நிலத்தை கிளைங்கிறது வந்து நிலத்தை வந்து ஏறு உழுவுறதான் ஏருளு நிலத்தை கிளை அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா உளுத்தது, புழு வகை, அரிக்கும் புழு, இத வந்து உழு. அடுத்தது பாத்தீங்கன்னா உலை, அரிசி இடுவதற்கான நீர் இலை, கொல்லன் உலை. அடுத்தது பாத்தீங்கன்னா நடுக்கம், மனநடுக்கம், நெருப்பு மூட்டப்பட்ட அடுப்பு, கொதிக்கும் நீர் உலை களம், நீருலை, கம்பியர் உலை, உலை பண்டகம், உழைதல், உழைச்சாலை, அலி, கெடு, களை, வறுத்து, இத வந்து உலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உழைப்பாளி அப்படின்னு வருது இல்லைங்களா. அந்த உலை, அண்மை, ஆண்மான், இடம், உவர்மன், கதிரவன், மனைவியரில் ஒருத்தி, கலைமான், பக்கம், பாடுபடு, களிபுருடன், துன்பம், வஞ்சம், போர், மகிழ்ச்சி, இத வந்து களியில வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா களி, அகற்று, உப்பங்களி, உப்பளம், ஒத்திரு, கடல், கம்பு, காணல், குறை, கோல், மரக்கொம்பு, சொல், தறி, நீக்கு, நீராய், வெளிக்கு போக்கு, மரக்கொம்பு, உவர்ப்பு, நீர்பரப்பு, நுகத்துளையில் இடுக்களி, ஆயுத காம்பு, யாழின் இசை எழுப்புங்கருவி, வரிச்சல், நூற்சுரல், ஊன், கயிறு, விளக்கப்படு, இத வந்து களியில வரும். அடுத்து பாத்தீங்கன்னா களி, இன்பம், கஞ்சி, கண்டு கழித்தல், களம்பக உறுப்பு, கழிப்பு, களிமண், கல், குரூரம், குழம்பு, சிற்றின்பம், செறிவு, நெருக்கம், பெருமை, மகிழ்ச்சி, மதம், மயக்கம், மாவார்க்கிண்டிய களி, வெப்பு, வெறி, கல் முதலென அருந்தி களிக்கை, தேன், கட்குடியன், வெள்ளச்செருக்கு, உள்ளச்செருக்கு, யானை மதம், குலைவு, வண்டல், உலோக நீர், இத வந்து களி அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கலை, ஆடை, ஆண் குரங்கு, ஆண் மான், இடைக்கலை, ஒளி, கல்வி, காஞ்சி எனும் இடையணி, ஒரு கால நுட்பம், கால அளவு, குதிரை கலனை, சந்திரன், சீலை, சுறாமீன், நூல், பிங்களை, வைரம், மனதைக்கலை, மஞ்சம், வித்தை, கூறு, பிரித்தல், சாத்திரம், மொழி,
அரை பட்டிகை, மேகலை எனும் ஒரு அணி, மகரமீன், மகராசி, சந்திரனது 16 கூறுகளுள் ஒன்று, 64 கலங்கிகளுள் ஒன்று, சுத்தாகம் தத்துவம் என்னுள் ஒன்று, உடல், புணர்ச்சிக்குரிய காரணங்கள். இவை கலைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா களை, ஓடங்கோல், கரும்பு, குத்துக்கோல், கோல், மூங்கில், மூங்கிற்குழாய், வேங்குழல், தண்டு, புனர்பூச நாள். இத களை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா களை, அகற்று, அயர்வு, சோர்வு, அயற்சி, அழகு, இலைப்புற, உடை களற்று, ஒளி, களை கட்டியது, களை பிடுங்கு, காந்தி, குலை, குற்றம், கொள், பயிர்களை, புல், முகவழகு, பயிருடன் வளரும் புல் பூண்டுகள், சந்திரக்கலை. இவ கலையில வரும். கால், அடிப்பாகம், இருள், உருளை, ஊன்றுகோல், எழுத்தின் கால், கழல், காலன், காற்று, வழி, கார்பங்கு, தாள், தூண், பந்தல் கால், பாதம், மரக்கால், வாய்க்கால், நாளில் ஒன்று, வாய் எனும் பின்ன என்குறி, தேருருள், வண்டி, கோல், குறுங்குதறி, நெசவு தறியின் மிதி, கைப்பிடி, பற்றுக்கோடு, மூளை, மரக்கன்று, மகன், இனமுறை, பிறப்பிடம், பிரிவு, வழி, நடை, இடம், வனம், முனை, அளவு, கதிர், மழைக்கால், வாதரோகம், ஐம்பூதம், பொழுது, செவ்வி, தடவை, கருநீரம். இத கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கால், ஒளி, கட்டுத்தறி, களி, குற்றம், காம்பு, பகற்கல், பருங்கைக்கல், பளிங்கு, பூமாலை, மணி, மணிவடம், மாலை, முத்து, யானை, பரிக்கோல், ரத்தினம், விதை, விறகு, வைரம், மரவைரம், மன உறுதி, தூண், ஓடத்தண்டு, இரும்பு கம்பி, கதவின் தாள், நூற்சரடு, கொட்டை, கருமை, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, முற்றல், காளி, கழிவு நாள், கல், காட்டு முறுக்கு, காளிமனை, பசு, பசுக்கூட்டம், தீய வழி, பயின்றவன், பயனற்றவன், பூனைக்காளி, வெறுமை. இத காளின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா காளி, சீர்காழி, உறுதி, மழம். இத காளி. அடுத்தது பாத்தீங்கன்னா காளி, இகழ்ச்சி, கரியவள், சிங்கம், சூளம், சூழி, துர்க்கை, பதுமை, பத்திரகாளி, பாம்பின் நச்சு பற்களுள் ஒன்று, பார்வதி, வாயு மூர்த்தியின் காலரின் சக்தி, 18 உப புராணத்துள் ஒன்று, மணித்தக்காளி, எட்டி, காட்டு முறுக்கு, கக்கரி, மாயை. இத காளின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா காலை, சூரியன், கதிரவன், காலை பொழுது, நாளின் ஒரு பகுதி, விடியற்காலம், விடியற்காலை, பகல், வானாள், தருணம், முறை, பள்ளி எழுச்சி, முரசம், அடைப்பு, மீன் வகை. இத காலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா காளை, ஆண்மகன், இளையோன், இளவெருது, எருது, ஏறு, கட்டிலமையோன், பாலை நில தலைவன், வீரன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே, எல்லா எழுத்துக்களும், எல்லா நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நம்ம வார்த்தைகள்ல அர்த்தங்கள் இருக்குது. எல்லாமே இலக்கண குறிப்புல இணைச்சதுனாலதான் இவ்வளோ வார்த்தைகள் நமக்கு வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா கில், ஆற்றல், உணர்த்தும், இடைநிலை. அடுத்து பாத்தீங்கன்னா கிள்ளி எடு, கீரையை தான் இப்படி சொல்லுவோம், கிள்ளி எடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளி, அச்சம், பயம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளி அரு, கிளித்தள், கிழிந்த துண்டு, கீறு, கீற்று, பணமுடிப்பு, கிளிபட்ட துகில், சீலையில் எழுதிய ஓவியம், பொற்கிளி, நிதிப்பொதி, கதிர்கிளி, கோவணம், துண்டாக்கு. இத கிளியில வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கிளி, பச்சை கிளின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அந்த கிள்ளை, ஒரு பறவை, கிண்ணறம், தத்தை, கிளி வகை, கிளிமீன், வெட்டுக்கிளி. இதெல்லாம் வெட்டுக்கிளி கூட கிளியில தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ், ஒரு பிசின்,
கதவின் கீழ் கிளி, உடற்பொருத்து, பிணையல், சந்து, பொருந்து, பூசுந்தார். இத வந்துட்டு கீழ்ல நமக்கு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கீழ், ஆதி, இடம், இழிவு, கடிவாளம், கிழக்கு, கீழிடம், கீழூர், கீழமை, கோடுகிளி, தாழ்வு, தோண்டு, பள்ளம், பூமி, முற்காலம், முற்றம், கயமை, இழந்தவன், கீழே, மறதி. இத வந்து கீழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ், கூறு, கீறு, அரைஞான், அரை துண்டம், கோவணம். இத வந்து கீழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கீழி, தந்திரம் உள்ளவர், விரகன். அடுத்து பாத்தீங்கன்னா கீழி, கடல் மீன் வகை. இது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா குழி, மனைவியின் மூத்த தமக்கை, சகோதரி, கண்டங்கத்திரி, யாக்கை. இத வந்து குழி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா குழி, ஓர் அளவு, கிடங்கு, குளம், பள்ளம், நீர் வகை, கிணறு, வயிறு, பாத்தி, ஒரு எண்ணின் வருக்கம், சதுர அளவிலை, கணவடி, சதுர நில வளவை, கணவடி, பன்னிரச்சு சதுரம். அடுத்தது பாத்தீங்கன்னா குழி, நீராடு, குளித்தல், முத்துக்குழி. நம்ம பண்ற ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு இலக்கண குறிப்போட தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குதுங்கிறத தமிழ்ல சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா குலை, அதிர செய்தல், அதைரியப்படுத்துதல், அழி, ஈரக்குலை, கட்டவில், கொத்து, தென்னங்குலை, நடுங்கு, நிலைக்கெடு, பனங்குலை, பூங்கொத்து, செய்கரை, பாலம், வில்லின் குதை, நான், தடுமாற்றம். இத வந்து குலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா குலை, இலையும் தளிரும், காடு, தாவணி, காது, காதாணி, இலை, தளிரு, காடு, காதாணி, காது, குண்டலம், குலைசேறு, சமையலில் பதனளி, சேறு, தளவுரு, தயிர், பொருள், குழல், வானம், நெய்தல், சங்கு. இத வந்து குலைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கூழ், கூர்மை, நீச்சி. இந்த கூழ் வந்து மாவினர் சமைத்த உணவு, பொன், பொருள், பல வகை. இத வந்து கூழ் அப்படின்னு சொல்லுவோம். கஞ்சி காய்ச்சறோம்னு சொல்றோம் இல்லைங்களா தமிழ்ல, அது வந்து கூழ். அடுத்து பாத்தீங்கன்னா கூழ், திரள். அடுத்தது பாத்தீங்கன்னா கூலி, வாடகை, சம்பளம், கூலியாள், ஊதியம். இத வந்து கூலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கூலி, புள்ளப்பசு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூலி, உறவு, எருது, கற்பில்லாதவள், குரல், குற்றம், கூட்டம், சுற்றம், தொகுதி, பேய், வலிமை, குடும்பம், படைத்தவன், சாத்தான், குள்ளம், காளை. இத வந்து கூலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிளி, அச்சம், பெருவயிறு, ஆசை. அடுத்தது பாத்தீங்கன்னா கிளி, நட்பு. கேள், உவமை, ஒப்பு, ஒளி, நிறம், பொருந்து. இத வந்து கேள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இது வந்து கேள், அன்பு, உறவு, கணவன், கொடுக்க சொல், செவி கொடு, சுற்றம், நட்பு. இத வந்து நம்ம கேள் அப்படிங்கறதுல வந்துரும். நண்பன், வினாவு, இது எல்லாமே கேளில வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேலி, இகழ்ச்சி, கிண்டல், நித்தை, நையாண்டி, நிந்தை, நையாண்டி, பரிகாசம், பறவை, ஏளனம், விளையாட்டு பேச்சு, விகிடம். இத வந்து கேலி, கேலி கிண்டல் அப்படின்னு நம்ம இன்னும் வழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை தான் இதுவும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேலி, தேக்கு, தென்னை, தெங்கு, தென்னை, மகளிர் விளையாட்டு. இத வந்து கேலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொலை செய், கொலை தொழில், கொள்ளன், கொள்ளு, பஞ்சலோகம், இரும்பு, உலோகம், வருத்தம், இடைச்சொல். இத வந்து கொள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து கொள், ஒரு தானியம், ஒரு பிடி, பொறுத்துக்கொள், வாங்கு, வைத்திரு, கானம், குடவேல், வேறு நிலையளவு, பெரு. இத வந்து கொள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொழு, நித்தானி மண்டபம், அத்தானி மண்டபம்,
அரசு அரசு வீற்றிருக்கிடம், உல்லாச வீற்றிருப்பு, அரசின் முன்னிலை, சேவை, பொம்மை கொழு. இதை வந்து கொழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொழு ஏற்காறு, கலப்பை, கொழு, கொழுப்பாகு, கொழுப்பு, செளி, துளையிடும் பெரிய ஊசி, பயங்கோல், உழவுகோல், உலோகக்கோல். இத வந்து நம்ம கொழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொழு கருத்து, செயல் முதல்வற்றின் கருத்து விளக்கும் சொற்றொடர், உருது, திரைமாட்டும் கருவி, விழா எலும்பு, பழுவெலும்பு. இதை வந்து கொழு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலை உயிர் வதை, கொள்ளுதல், கொலை செய், கொன்றுவிடு, வருத்தம், உடம்பின்று உயிர் நீக்கல். இதை வந்து கொலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொலை பிடிப்பு, கோட்பாடு, பயன், இசை, இசைப்பாட்டு, பாட்டு, தாளம் போடுதல். இதை வந்து கொலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் கம்பு, மரக்கொம்பு, ஊன்றுகோல், பிரம்பு, அழகு, குதிரை சம்பட்டி, கொழு, அம்பு, ஈட்டி, யாழ் நரம்பு, துளாராசி, அரசாட்சி, ஐப்பசி மாதம், அணியின் சித்திர வேலை, தண்டு, தூண்டில், இலந்தை மரம், தெப்பம், துளாக்கோல், செங்கோல், மரக்கோல், எழுதுகோல், திரட்சி. இதை வந்து கோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் கொழுந்த, கொழுந்தன, கொழுப்பான, செழித்த, செழிப்பான, வலுவழுப்பு, செழிப்பு, கொழுமை. இதை வந்து கோல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல் கொள்ளுதல், துணிவு, மதிப்பு, வலிமை, அனுபவம், குரலை. நம்ம இதுவரையிலும் இவ்வளவு பார்த்திருக்கோம். இதுக்கு மேல நம்ம அடுத்த வீடியோல